மாணவர்களே, ஒரு நாள் வந்த வார்த்தையை கேட்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மத்தியான வேளையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பிரியமானவர்களே, உங்களுக்கு பூரண சமாதானத்தை தருவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சமாதான குறைவின் காரணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு பலவீனத்தின் மத்தியில் நீங்கள் சமாதானத்தை இழந்து காணப்படலாம். ஒரு வியாதியாக இருக்கலாம், இல்லை என்றால் கடன் பிரச்சனை மத்தியில் நீங்கள் இந்த கடன் பிரச்சனையால் எனக்கு ஒரு சமாதானமே இல்லையே, ஒரு சந்தோஷமே இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஒரு சமாதானத்தை இழந்த நிலைமையில் நீங்கள் காணப்படலாம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சமாதானத்தை இழந்து காணப்பட்டாலும் சரி, அந்த வசனத்தில் முழுமையாய் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால். பிரியமானவர்களை, நீங்கள் ஆண்டவரை முழுமையாய் நீங்கள் நம்பினீர்களானால், நீங்கள் ஆண்டவரை முழுமையாய் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று விசேஷ விதமாக இந்த வேளையிலே உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதான கட்டளையிடுவேன் என்று இந்த வேளையில் அடியனை கொண்டு உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஒரு நிமிடம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தேவனே, இந்த மத்தியான வேளையிலும் அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிற அந்த கப்பனை என்னென்ன நிலைமையில் அப்பா ஆண்டவரே ஒரு சமாதான குறைச்சல் மத்தியில் காணப்படுகிறார்களோ அப்பா ஆண்டவரே, அந்த காரியத்தில் அப்பா ஆண்டவரே ஒரு பரிபூர்ணமான சமாதானத்தின் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிற அந்த கப்பனை ஏசப்பா நம்முடைய பிள்ளைகள் உண்மையே நம்பி இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கட்டளையிட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கேட்டார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நீங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்வீர்களாக காணப்படுவீர்கள். தேவன் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.